உருவாய் அருவாய் உளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல சந்தோஷம். அடியே சிவபிரதீபா. நம்ம ஏற்கனவே கந்தர் அனுபூதி சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாடல் 13 பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த பாடல் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு கதையை நம்ம இன்றைக்கி சிந்தனை செய்யலாம். பாட்டுக்கு போகலாம். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அருவன்று உளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே அப்படின்னு அழகாக இங்கே நிறைவு செஞ்சுருக்கார். இதுக்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு கதை, ஒரு அழகான குரு. இதில் சொல்லியிருக்கிற மாதிரி முருகனை மாதிரியே ரொம்ப அழகான ஒரு குரு இருக்கிறார். அவருக்கு கீழே எத்தனையோ சிஷ்யர்கள் இருக்காங்க. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாமே, ஒரு 100 பேர்கிட்ட அவருக்கு சிஷ்யர்களாக இருக்கிறாங்க, சீடர்கள்னு வச்சுக்கலாம். சரியா? சீடர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒரு சீடர் ரொம்ப 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 புத்திசாலியாக இருக்கிறார். எதையுமே ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது கிராஸ்பிங் பவர்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, ரொம்ப சீக்கிரம் அதை உள்வாங்கிக்கிறது. ரிசீவர், நல்ல ரிசீவராகவும் நல்ல லிசனராகவும் இருக்கிறார். ஒரு குரு கிட்டேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல லிசனராக இருக்கணும். முதல்ல அமைதியாக உட்காந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஏன் சொல்கிறாங்கன்ற விஷயத்த முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கேள்வி எடுத்துகிட்டு போகணும். ஏற்கனவே நான் ஒரு கேள்வியோடு உள்ளே போய் உட்காந்தேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு என் மண்டையில் என்ன ஆகாது, ஏறவே ஏறாது. என்னுடைய குருநாதர் எனக்கு வகுப்பு எடுக்கும்போது, எனக்கு திருப்புகழ் வகுப்பு எடுக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம் அப்படி தான் சொல்லுவாங்க. பானை இருக்குது அப்படின்னா பானை நிறைய தண்ணியை ஃபில் பண்ணிட்டு வந்து உட்காராதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, என்ன அர்த்தம் அதுக்கு? இங்கேருந்து வரும்போதே நிறைய டவுட்ஸோடு இதெல்லாம் சரியா, இதெல்லாம் இப்படி தான் இருக்குமா, திருப்புகழ் வந்து திருப்புகழ்ங்கிற ஒரு விஷயம் வந்து சரிதானா, இது நமக்கு வாழ்வியல் பாடமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளோட அருணகிரிநாதர் ஒருத்தர் இருந்தாரா இல்லையா? முருகன் கண்டிப்பாக தெய்வம் தானா? இந்த மாதிரி எத்தனையோ கேள்விகளை நிரப்பி ஒரு பானையை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் என்ன தூக்கி உள்ளே போட்டாலும் என்ன ஆகும், அந்த தண்ணி வெளியில் தான் போகுமே தவிர நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளே போய் சேருமான்னு கேட்டால் இருக்காது. நீங்கள் வரும்போது எம்டி பேனாக வாங்க, எம்டி பானையாக வாங்கன்னு சொல்லுவாங்க. எதுவுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. என்ன சொல்கிறாங்களோ சொல்கிற விஷயங்களை நான் கரெக்டாக வாங்கிக்கிறேன், அப்போ மட்டும்தான் என்னால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுங்கிற எண்ணத்தோடு வரும்போது மாத்திரம்தான் அதை சரியாக புரிஞ்சுக்க முடியும். எனக்கு அனுபவம் கண்டிப்பாக உண்டு. நிறைய கேள்விகளோடு வந்தவங்களையும் பார்த்துருக்கேன், எம்டியாக வந்தவங்களையும் பார்த்துருக்கேன். அந்த புரிதல் 2 பேருக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அப்படி இங்கே ஒரு அழகான மாணவர், நிறைய மாணவர்கள் இருக்காங்க, நிறைய சீடர்கள் இருக்காங்க. இதில் ஒரு மாணவர் நல்ல லிசனர், நிறைய விஷயங்களை சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறார். ஆர்வமும் கூட நிறைய விஷயங்களை அந்த குருக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கணுன்ற அதிகபட்சமான ஆர்வமும் கூட. கிட்டத்தட்ட அவர் சொல்லிக் கொடுக்க பட வேண்டிய எல்லா பாடங்களும் நிறைவு பெற்றது. எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? மாணவருக்கும் ரொம்ப சந்தோஷம், அந்த குருவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு முறை வந்து கேட்குறார், இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களே சிறந்தவன் நான் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஆமாப்பா, அதில் என்ன சந்தேகம், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு தானே? ஆமாம், 100% எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இன்னமும் எனக்கு ஏன் என்னுடைய தெய்வத்தினுடைய உணர்வு வரலைன்னு கேட்டார். சரியா? எல்லா விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வேதம் ஆகமும் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாமே எனக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் நான் இன்னும் இறைவனை உணரவே இல்லையே, அது எதனால் சுவாமின்னு கேட்டாராம். வேதமும் அவனே தான், ஆகமமும் அவனே தான், இது எல்லாமே நீங்கள் தானே சொல்கிறீங்க, திருமுறைக்குள்ளே இருக்கிறதும் அவனே தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு பொருள் தெரிஞ்சிருச்சே. அண்டர்லைன் பண்ணுங்கள், இது எல்லாத்துக்கும் எனக்கு பொருள் தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதுக்குள்ளே தான் சுவாமி இருக்கான்னு எனக்கு புரியலையே, அதுக்குள்ளே தான் சுவாமி இருக்கான்ற உணர்தல் எனக்கு வரலையே, எதனாலன்னு கேள்வி கேட்டாராம். அழகான கேள்வியில் அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு டாபிக் கொடுக்குறேன், சரியா? ஒரு தலைப்பு நான் கொடுத்துருவேன். அந்த தலைப்பை பற்றின ஆராய்ச்சியை நீ 1 வாரத்துக்குள்ளே முழுமையாக நிறைவு செய்யணும். அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ்லேருந்து நூக்கன் காண்டன்னு சொல்லுவோம்ல, ஒரு பாயிண்ட் சம்திங்கில் கூட எந்த விஷயத்தையும் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் முழுமையாக ஒரு பிஹெச்டி பண்ணும் போது அந்த எல்லா ஆராய்ச்சியும் முழுமையாக செய்யப்பட்ட ஒரு புத்தகம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு டாபிக் நான் ஒரு தலைப்பு கொடுத்துட்டேன்னா அந்த தலைப்பில் எதுவுமே மிஸ் ஆகாமல் அதில் இருக்கிற நல்லதையும் சொல்லியிருக்கணும், அதில் இருக்கிற கெட்டதையும் நீ தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே எனக்கு எழுதிட்டு அது கூட என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்கிறார். சரின்னு சொல்லியாச்சு. முதல் விஷயம் பஞ்சபூதம்னு டைட்டில் கொடுக்குறாங்க. பஞ்சபூதத்துலேயும் முதல்ல காற்றை பற்றி தெரிஞ்சுக்கோ போகிறாரு. 1 வாரம் ஆச்சு, காற்றை பற்றி அத்தனை விஷயங்களும் அவர் தெரிஞ்சுக்கிறார். திருப்பி வந்தார், எல்லாத்தையும் பார்த்தார், வாங்கி அப்படியே கையை திருப்பி பெரட்டிலாம் பார்க்கல, அந்த குருவாக இருக்கக்கூடியவர் பெரட்டிலாம் பார்க்கல, கையில் வாங்கினார். இந்த காற்றுக்குள்ளே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியாப்பா? ஆமாம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதில் இருக்கிற மைனஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, எந்தெந்த இடங்களில் எவ்வளோ காற்றினுடைய அளவு, அதில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனை தெரிஞ்சுட்டேன், எல்லாமே அதில் எழுதியிருக்கேன் பாருங்கள்
அப்படின்னு சொல்கிறார். வச்சுட்டு அவருக்கு திருப்பி கேள்வி கேட்குறார், இந்த காற்றில் சுவாமி இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுதா? இல்லையே. அப்போ நான் அடுத்த தலைப்பு தரேன் அப்படின்னு அடுத்த தலைப்பு கொடுக்குறார். காட்டை போய் ஆராய்ச்சி பண்ணு. இப்படி நித்தியமாக, அதாவது நித்தியமாகனா ஒவ்வொரு வாரமும் அவர் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறார். அந்த தலைப்பு ஓரியன்ட் அந்த மாணவர் இங்கேருந்து போகிறார், ஆராய்ச்சி பண்ணுறார், இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இது சொல்லிக்கிறார். ஆகாயத்தை பற்றி எழுதுகிறார், கீழே இருக்கிற பூமியை பற்றி எழுதுகிறார், இன்னும் எத்தனையோ விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் எழுதுறார். கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் முடிஞ்சிருச்சு. இப்படி ஒவ்வொரு வாரமும் அவர் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணுறார். சின்ன விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு முழுமையாக ஒரு ஆராய்ச்சி முடிச்சு வைக்கிறார். ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை முழுமையாக நிறைவு செய்ய வைக்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் எஃபோர்ட் போட்டிருப்பார் இல்லையா? எவ்வளோ கடின உழைப்பு அந்த மாணவருக்கு இருந்தால் அந்த விஷயத்தை கரெக்டாக முடிச்சு கொண்டு கையில் கொடுத்துருப்பார். இப்படி எல்லாமே அவர் செய்கிறார். ஒவ்வொரு வாரமும் இதே கேள்வி அவர்கிட்ட இருக்கும். இந்த இடத்துல சுவாமி இருக்கான்னு உனக்கு புரிஞ்சுதா? காடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே இந்த காடாகவும் சுவாமி தான் இருக்கான்னு உனக்கு புரிஞ்சுதா? இல்லை. அடுத்த வாரம் ஆகாயத்துக்குள்ளேயும் சுவாமி தான் இருக்கான்னு உனக்கு புரிஞ்சுதா? இல்லை, புரியல. வச்சுட்டு அடுத்த வேலையை பாரு, தண்ணிக்கு போ. தண்ணின்னா பார்த்தியா? எனக்கு தெரியல. அடுத்த டாபிக் இப்படி எத்தனையோ டாபிக் கொடுத்தாச்சு. ஆனால் அவருக்கு ஒவ்வொரு பதிலும் என்னவாக இருந்தது? எனக்கு அதில் சுவாமியே உணர முடியலை. இப்போ யோசனை பண்ணுங்கள். எல்லாத்தையும் வாங்கி கொண்டாந்து வச்சுட்டார். எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ணார்? கொண்டாந்து அடுக்கினார். பார்த்தீங்களா? அந்த குருமார் எல்லாத்தையும் திருப்பி அவர் கையில் கொடுத்தாராம். கொண்டு போய் எல்லாத்தையும் தண்ணியில் தூக்கி போடுறா. எதுக்குமே ஆகாதுன்னு சொன்னாராம். எல்லாத்தையும் அள்ளி அவர்கிட்டே கொடுத்துட்டு, இது எதுக்குமே ஆகாது, கொண்டு போய் தண்ணியில் போடு. அப்போ அந்த மாணவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டாராம். இது எல்லாமே உன்னோட அறிவு மாத்திரம்தான். என்னது? இது எல்லாமே உன்னுடைய அறிவு மாத்திரம்தான். நீ அறிவு சார்ந்து மாத்திரமே யோசிக்கிற. அதனால் இத்தனை விஷயங்களும் நீ தெரிஞ்சுக்கிட்ட. நீ ஞானம்னு ஒரு விஷயத்துக்கு வரவே இல்லை. எப்போ உனக்கு ஞானம்னு ஒரு விஷயம் வருதோ அன்னைக்கு அதுக்குள்ளே இருக்கிறதும் நீ எழுதிட்டு வந்திருக்க பாரு. இத்தனை விஷயத்துக்குள்ளவும் விளக்கமாகவும் இருக்கிறது அவனே தான் அப்படின்றது அன்னைக்கு உனக்கு புரியும்னு சொன்னாராம். இதுதாங்க நமக்கும் சொல்கிறாங்க. நான் மேம்போக்கில் இங்கேருந்து திருப்புகழை நான் படிச்சுட்டேன். திருப்புகழ் எனக்கு தெரியும். நான் இங்கே ஸ்டாண்ட் பண்ணி இங்கே வந்து முடிப்பேன். எனக்கு அனுபூதினா அப்படி மனப்பாடங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி 51 பாட்டையும் கரெக்டாக வந்து நிறைவு பண்ணிவிடுவேன். என்ன பிரோஜனம் இருக்குது? யோசிக்கணும்ல. நான் நம்மளோட ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே நான் சொல்லியிருக்கேன். திருப்புகழ் மாத்திரம் இல்லை, அனுபூதி மாத்திரம் இல்லை, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதனுடைய பொருளை முழுமையாக தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பொருளை விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஆழ்ந்து அப்படின்னு உணர ஆரம்பிக்கணும். இந்த வார்த்தைகளாம் அருணகிரிநாதர் உணர்ந்து எனக்கு சொல்லிட்டு போயிருக்கார். அந்த உணர்வு எனக்குள்ளேயும் இருக்குது அப்படின்றத என்னோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்றைக்கு நான் அதையும் என் லைஃப்பையும் ஒப்பிட பார்க்க தெரிஞ்சு எனக்குள்ளே அது உணர்வாக நான் கொண்டு வரேனோ அன்றைக்கி ஞானம் எனக்கும் தன்னை போல் வரும். அந்த ஞானம் வரும்போது அவனுடைய அருட்பெருமை முழுமையாக எனக்கும் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போவுமே சுவாமி நம்மளை திரும்பி பார்க்குறான். அதனால தான் நம்ம இன்றைக்கி அனுபூதி படிச்சுட்டு இருக்கோம். திரும்பி பார்த்த அந்த தெய்வத்தை நம்ம விட்டுறக்கூடாது. சரியா? அப்போ இருக்க பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு தடவையும் இந்த அனுபூதியை படிக்கும் போது, அனுபூதின்னு இல்லை, திருப்புகழை எப்போ படித்தாலும் சரிதான், படிக்கும் போது பொருள் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிறேன் பத்தாது. அந்த பொருளோட விளக்கம் முழுமையாக ஆழ்ந்து தெரிஞ்சு அதை உணரவும் ஆரம்பிக்கணும். அந்த உணர்வாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ முதல்ல அது எனக்கு உணர்வாக, இது வெறும் வார்த்தை அல்ல, இது எனக்கு வாழ்க்கை படமாக இருக்குது. அண்டர்லைன் பண்ணுங்கள். இது எனக்கு வாழ்க்கை படமாக இருக்குதுன்னு என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி அறிவிலேருந்து வெளியில் வந்து, அதாவது அறிவு சார்ந்த விஷயத்தை யோசிக்கிறத விட்டுட்டு ஞானத்தின் வழி அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும். ஞானமே அடைஞ்சிட முடியாது. ஆனால் ஞானத்தை அடையிறதுக்கான வழியவாது தேடணுமா இல்லையா? அட்லீஸ்ட் முதல் படி ஏறி நின்று பாருங்கள், முருகன் வருவான், அவனுடைய அருட்கருணை வரும். அதை தான் நமக்கு ஐயாவும் சொல்லிட்டு போகிறார். அவனுடைய அருள் கொண்டு அவனை அறிவார் அறியும் தரமோ அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பாருங்கள். அறியார் அறியும். அவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அவனை தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்கிறது தான் பொருளாகவும் இருக்குது. எத்தனையோ பேர் முருகனை கும்பிட்டா சரியாயிடுமா, கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா, பூஜை பண்ணால் சரியாயிடுமா, கேள்வி கேட்குறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். அவங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குமே. சரியா? அது கிடைக்கிறவங்க, அது அனுபவமாக இருக்கக்கூடியவர்கள் இதை சொல்லட்டும். சரியா? இப்போ சும்மா என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்க இது படித்தா சரிதானா, இது படித்தவங்களாம் ஞானி ஆகிடுவீங்களா, அப்படி பார்த்தா எத்தனை பேர் ஞானி ஆகியிருக்கணுமே, இப்படி கம்மான்னு எத்தனையோ கொஷின் மார்க் வரவங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. நான் என் முருகனை நம்புகிறேன், எனக்காக என் கூட இருப்பான்னு நம்புகிறேன், நித்தியமாக எனக்காக இருப்பான்னு நம்புகிறேன், எனக்கான எல்லாத்துக்குமாகவும் அவன் இருப்பான்னு நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய சுவாமியை என்னால் நேசிக்க முடியும். அப்படி நேசிக்கிறதும் அவனுடைய அருட்கருணை கொண்டு தான். மற்றவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கங்கிறது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது அப்போது எல்லோரும் இந்த கேள்வி கேட்பீங்களா?
இது ஒவ்வொருத்தருக்கும் அனுபவமாக வரும் பொழுது தெரியும். அனுபவப்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நிதானமாக உங்கள் எல்லாருக்கும் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் நான். சரியா? அப்போ இது அனுபவ சாத்தியமாக எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் அனுபூதி கொடுத்துருக்கிறார். இது எனக்கு மட்டும் சாத்தியம் இல்லை, இந்த கருணை உனக்கும் கிடைக்கும், இந்த அனுபவம் உனக்கும் கிடைக்கும், அனுபவிச்சு பாருன்னு தான் அருணகிரிநாதர் சொல்கிறார். நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் கேள்வி கேட்குறத நிப்பாட்டிட்டு அனுபவித்து பார்க்கலான்னு சொல்கிறேன். சரிங்களா? எப்படி இந்த பையனுக்கு அவ்வளோ அறிவு இருந்தது, ஆனால் உணர்தல் வரவே இல்லை. இந்த மாதிரி நம்மளும் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா உணரவும் முடியாது, அது அனுபவமாக நமக்கு மாறவும் மாறாது. இது எனக்கு அனுபவம் ஆகணும் அப்படின்னா முதல்ல ட்ரஸ்ட் பண்ணுங்கள். முதல்ல இது ஆமாம், இது கரெக்டு, இதில் சொல்கிறபடி தான் நான் நடந்துக்குவேன், அதே நான் மாறி நடக்க மாட்டேன்னு முதல்ல உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிங்க. அந்த உணர்தல் தன்னை போல் வரும். எப்படி அவருக்கு ஒரு அனுபூதி கிடைச்சதோ அதே அனுபவம் நமக்கும் கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த அனுபவம் கிடைக்கட்டும்னா சுவாமிகிட்ட நான் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து பயணிப்போம்.